வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டிரைவ் தான். கிட்டத்தட்ட ஒரு 1300 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேலைங்க மும்பை தான் போகிறோம். இப்போ ஆக்சுவலாக ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகும். Kept inside so long, I've lost sight of right and wrong. When you left an open door. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கப்போ இந்த மாதிரி நிறையா விஷயம், அழகான விஷயம் நடக்கும். அதை வந்து ஏதாவது ஒரு நேரம் தான் நம்ம பார்க்குறதுக்கே அழகாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் அது நம்மளால் வந்து அந்த ஒரு நேரம் பார்க்க முடியும், மற்ற நேரம் பார்க்குறதுக்கு நம்மளால் முடியாது. ஏன்னா அதை நம்ம கேப்சர் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அழகாக இருக்கிறதுனா அந்த ட்ராவலிங் பண்ணுறது அவ்வளோ அழகாக தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நைட்டு எங்கேயாவது ஸ்டே பண்ணணும். ரூம் போட்டுலாம் இல்லை, சும்மா கார்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் ஏர்லி மார்னிங் மறுபடியும் காலையில் மறுபடியும் ட்ரைவ் பண்ணணும். ட்ராவல்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. எப்போயுமே ட்ராவல் பண்ணுங்கள், அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் கார் எடுத்துட்டோம். கொஞ்சம் ஒரு 6 மணி இருக்கும். கொஞ்சம் சூரியன் நல்லா இருந்துச்சு, அதை அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இங்கே பாருங்களேன், இது ஆக்சுவலாக வந்து இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பூனே ரோட்டில் ஒரு 200 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குதுங்க. பார்க்க அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. எவ்வளோ அருமையாக அந்த மலை மேலே காற்றாலை கரண்ட்டுக்காண்டி எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்க்க அவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கனாலே கர்நாடகா பொறுத்தளவு ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டிஸாகவே பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய உயரமான இடம் இருக்கிறனால அதை கூட கேப் விடாமல் அதில் காற்றாலையை வச்சு அவ்வளோ அருமையாக கரண்ட்டு எடுத்துகிட்ருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. சூரியனை பாருங்களேன், இது பார்க்க அவ்வளோ இதாக தெரிஞ்சாலும் அதை அப்படியே எடுத்தோங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குங்க. மத்தியானம் வேலையாகிடுச்சு. இது செகண்ட் டே ஆஃப்டர்நூனுங்க, 2 o'clock இருக்கும். அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏன்னா எப்போயுமே ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் எப்போயுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கே பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ உயரத்தில் அந்த காற்றாலை இருக்கிறது தெரியுது பாருங்களேன். அது எவ்வளோ ஒரு இதில் வச்சு அதை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய ஒரு டேமுங்க. ஆக்சுவலாக அந்த டேம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா துங்பத்ரான்னு சொல்லி முக்கியமான ஒரு டேமுங்க. அந்த டேமு அதை ஆக்சுவலாக ரீச் பண்ணிட்டான். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்களேன், இந்த டேமு தான் இது. ஆக்சுவலாக வந்து கடல் மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு டேம் தாங்க இது. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் எந்த நாளுமே தண்ணி குறையாதாங்க. வத்தாமையே தான் அந்த டேம் இருக்குமாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய டேம் பார்த்தீங்களா? அது பக்கத்தில் அந்த காற்றாலை இருக்கிறதும் அதுவும் பார்க்கவும் அவ்வளோ அம்சமாக இருக்குது. என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு சின்னதாக 2 டனல் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த உஸ்பேட்டு அந்த டேமுடைய அந்த மேல் பரப்பில் வந்து மலை இருக்கனால அதுக்கு நடுவில் இந்த டனல் போட்டிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. இந்த போகிறோம் பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக ட்ராவலில் இது ஒரு முக்கியமாக இருக்குங்க. நம்ம பெரும்பாலும் ட்ராவல் பண்ணுறப்ப இதை பண்ணுறது ரொம்ப பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக தெரியுங்க. இந்த இருக்குது பாருங்களேன், அந்த உஸ்பேட் நம்ம டேம் பார்த்தோமா, அந்த டேமில் இருக்கிற
தண்ணி திறந்து விடுற வெளியே வர இடத்துல வந்து நம்ம பார்க்குறோங்க. இப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். தண்ணி வர்றப்போ இந்த தெரியுது பாருங்கள், அதுதான் ஆக்சுவலாக வந்து இந்த தண்ணி வர்ற பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியும். பார்க்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். ஐயோ, இவ்வளோ பெரிய டேமுக்கு இது வழியாக தான் தண்ணி வரும் போலங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குது. அன்னைக்கு மறுபடியும் செகண்ட் டே ஈவினிங் ஆயிடுச்சுங்க. சன் வந்து செட் ஆக போகிறாரு. சன்னை பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த ரோட்டுக்கும் அதுக்கும் எவ்வளோ தூரம் ஒரு அழகாக தெரியுது பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே சன்னை பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்தனால அதை அப்படியே பார்த்துட்டே கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இப்படி வீடியோ எடுத்துகிட்டு ஓட்டக்கூடாது. சரி, எனக்கு கொஞ்சம் அழகாக இருந்தனால நம்ம அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டினோங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்துச்சுங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி எடுத்தோங்க. அப்படியே ஒரு அரை சூரியன் வந்து அப்படியே இறங்கிருச்சு. அதை பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். இது ஆக்சுவலாக வந்து பூனே பக்கத்தில் நம்ம வந்துட்டோங்க. இந்த இடத்துலேருந்து பூனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தான். அவ்வளோ நெருங்கி வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சன் செட் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இது எந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மும்பையிலேருந்து பூனேலேருந்து மும்பை போகிற ரோடுங்க. ஆக்சுவலாக பெஸ்ட் ஆஃப் த ரோடு இந்தியான்னு சொல்லலாம். அது அவ்வளோ பயங்கரமான ரோடுங்க. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன். எக்ஸ்பிரஸ் வே ஆக்சுவலாக இது மும்பை டு பெங்களூர் ஹைவே ஆக்சுவலாக அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது புனேலேருந்து மும்பை வரைக்கும் அந்த இருக்கும். அது எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லி அவ்வளோ அருமையான ஒரு ரோடுங்க. இந்த டனல் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு பாருங்கள். அதிகமான டனல் இருக்கிற ரோடுனா இந்த ரோடு மட்டும்தாங்க. அவ்வளோ அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நவி மும்பை வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து மும்பையில் பக்கத்தில் இருக்கிற நவி மும்பைன்னு சொல்லி இப்போ நியூவாக அந்த பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டரில் மும்பை இருக்குதுங்க. அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஒரு வழியாக 2 நாள் ட்ராவல் பண்ணி நவி மும்பை வந்து சேர்ந்துட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மும்பையில் உள்ள அந்த இந்தியா கேட் உள்ள வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேங்க, பாருங்கள். தேங்க்ஸ் டு வாட்ச். கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். மோஸ்ட் வாண்டட் பிளேஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து மும்பை வந்திருக்கோம். அந்த ஒரு இதுதான் இது. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது.